John chapter 16, we read about one great secret of Jesus' life. இயேசுவுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய ரகசியத்தை இந்த யோவான் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். And that's what I wanted to share with you, because that's a secret we must also learn. இந்த ரகசியத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறபடினாலே அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். This was just before he went to the cross. சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் பேசின காரியம். These were the last words that he spoke to the disciples after eating the last supper with them. அவரோட சீஷரோடு கூட கடைசி பந்தி முடித்த பிறகு சீஷரோடு கூட பேசின கடைசி காரியம். And he said, அவர் சொன்னார், I know what's going to happen in a little while. இன்னும் கொஞ்சம் காலத்துல என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும். Verse 32, 32ஆம் வசனம். and our John 16:32. யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். An hour is coming, and it is already come, when all of you will be scattered, each will go to your own home, and you will leave me alone. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனிக்கிறேன். இதுதான் அவரோட இருக்கிறார். See, these were people, these disciples, who said, we will forsake everything and follow you. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை நாம் அவரை பின்பற்றுவோம் சொன்னவர்கள் தான் இந்த சீஷர்கள். During those 3.5 years, many others had left Jesus. இந்த 3.5 ஆண்டுகளாக அநேகர் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள். Because they were offended with the truth that he spoke. இயேசு பேசின சத்தியத்தை கேட்டு மனத்தாங்கல் அடைந்து விட்டார்கள். Jesus would gather a great crowd with his healing and miracles. நம்முடைய சுகமாக்குதல் மூலமாகவும் அற்புதங்கள் மூலமாகவும் இயேசு பெரிய கூட்டத்தை கூட்ட முடிந்தது. And then he would drive them away with his preaching. பின்னர் அவர் பிரசங்கத்தின் மூலமாக அவர்களை விரட்டி விடுவார். He was a very unique preacher. அவர் தனித்துவம் வாய்ந்த ஒரு பிரசங்கியார். He would gather thousands with his healing and miracles. அவருடைய குணமாக்குதல் மூலமாக அவருடைய அற்புதங்களின் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களை இயேசு கூட்டி விடுவார். Then he would start preaching to them, and most of them would go away. அதற்கு பிறகு அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே அநேகர் போய் விடுவார். And it didn't disturb him. ஒரு காலம் இந்த காரியம் அவருக்கு சலனம் உண்டாக்கவே இல்லை. He go to some other place, again thousands will come because of his healing and miracles. இன்னொரு இடத்துக்கு செல்வார், அங்கே இவருடைய அற்புதங்களினாலும் குணமாக்குதலினாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் மீண்டும் வருவார்கள். He would preach the word of God, and most of them would go away. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அவர் அநேகர் போய் விடுவார். So finally he was left only with these 12 people, and one of them was a devil and left also. ஆகவே இப்பொழுது கடைசியாக 12 பேர் இருக்கிறார்கள். அதிலே ஒருவன் பிசாசாக இருந்தால் அவனும் போய்விட்டான். And now he says, இப்பொழுது அவர் சொல்கிறார், you 11 people will also go away. நீங்களும் என்னை விட்டு போய்விடுவீர்கள். And then you will leave me alone. என்னை தனியே விட்டு விடுவீர்கள். I know you love me very much, but the things are going to be quite difficult in a little while. என்னை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் காலங்களிலே கஷ்டமான நேரங்கள் உங்களுக்கு வரும். See, it's easy to be with Jesus when things are smooth and easy. காரியங்கள் எல்லாம் சுமூகமாக இருக்கும் பொழுது இயேசுவோடு இருப்பது அது மிக எளிதான காரியம். When persecution and difficulty comes, then we get tested. உபத்திரவங்களும் கஷ்டங்களும் வரும்பொழுது நாம் சோதிக்கப்படுகிறோம். And those days are already come to some parts of North India. வட இந்தியாவின் ஒரு சில பகுதிகளிலே இப்படிப்பட்ட காலங்கள் ஏற்கனவே வந்துவிட்டது. Those days may come here also. இங்கேயும் கூட அப்படிப்பட்ட காலங்கள் வரலாம். Where it won't be as easy to be a Christian as it is right now. இப்பொழுது கிறிஸ்துவா இருப்பது எப்படி எளிதான காரியமோ அதே போல வரக்கூடிய நாட்களில் எளிதான காரியமா இருக்காது. It may not be so easy to meet together like this. இது போல கூட்டங்கள் வரக்கூடிய வருஷங்களில் இது போல கூட்டங்களை வைப்பது அது எளிதான காரியமா இல்லாமல் இருக்கலாம். Many are going to be tested. அநேகர் சோதிக்கப்பட போகிறார்கள். Do we follow Jesus only when things are easy or when things are difficult? காரியங்கள் சுமூகமா இருக்கும் பொழுது இயேசுவை பின்பற்றுகிறோமா அல்லது கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுதும் இயேசுவை பின்பற்றுகிறோமா? The Bible says that our relationship with Jesus Christ is like a wife to her husband. வேதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உள்ள உறவை ஒரு கணவன் மனைவி உள்ள உறவை போல சித்தரிக்கிறது. So Jesus is our husband and we're the wife. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய கணவனா இருக்கிறார், நாம் எல்லாரும் அவருடைய மனைவியா இருக்கிறோம். You know, what would you think of a wife who is very happy to be with her husband when he's healthy and is making a lot of money? ஒரு கணவன் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நிறைய பணம் சம்பாதிக்கும் பொழுது கணவனோடு கூட இருப்பதற்கு மனைவி ரொம்ப சந்தோஷம். And one day he becomes sick and he's paralyzed and he can't go to work and there's no money in the house. ஒரு நாளிலே அந்த கணவன் வியாதிப்படுகிறான், அவன் படுக்கையாகி விடுகிறான், வீட்டிலே பணம் இல்லை, வேலைக்கு போக முடியவில்லை. She has to look after him. இப்பொழுது அந்த மனைவி தன்னுடைய கணவனை பராமரிக்க வேண்டியிருக்கிறது. Things are difficult. இப்பொழுது வாழ்க்கை சற்று கடினமாய் மாறிவிட்டது. And she leaves him alone. அப்பொழுது தன்னுடைய கணவனை விட்டு போய்விடுகிறாள். Goes out for a parent's home. தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு போய்விடுகிறாள். A lot of Christians are like that. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள். They want to be joined to their bridegroom when things are good. காரியங்கள் சுமூகமாய் இருக்கும் பொழுது
மணவாளனை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். when he can do so many things for them. அநேக காரியங்களை அவர் செய்யும் பொழுது அவர்கள் இருக்கிறார்கள். God blesses them with good house, good jobs, with so many things. நல்ல வீட்டை கொடுத்து நல்ல வேலையை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். And then when we have to suffer some persecution for the name of Jesus Christ, இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாய் பாடுபடும் பொழுது உபத்திரவங்களை சகிக்கும் பொழுது then they leave him. அவரை விட்டு போய்விடுகிறார். Now we may say like Peter, no, even if all leave you, I will not leave you. எல்லாரும் உம்மை விட்டு போய்விட்டாலும் நானுமே விட்டு போய்விட மாட்டேன் என்று பேதுரு கூட நாம் சொல்லலாம். Now be careful, because the one who said that was the first person to run away. அதை சொன்ன ஒரு மனிதன் தான் ஓடுவதற்கு முதலாவது நபராக இருந்தாராக இதை சொல்வதற்கு ஜாக்கிரதையாக இரு. So don't be so sure that I will not forsake the Lord. நான் ஆண்டவரை ஒரு காலம் விட மாட்டேன் என்று அவ்வளவு நிச்சயமா நீங்கள் இருக்க வேண்டாம். It's good to have no confidence in ourselves. நம்மில் நாமே நம்பிக்கை இல்லாமல் இருப்பது நல்லது. You know, in the Old Testament, to become a member of the nation of Israel, you had to have a thing called circumcision. பழைய ஏற்பாட்டிலே அந்த தேவ ஜனத்திலே ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விருத்தசேதனம் பண்ணி இருக்க வேண்டும். So if some other nation person came and wanted to become a member of the nation of Israel, it's okay, you got to be circumcised. வேறு ஒரு தேசத்திலிருந்து ஒரு நபர் இஸ்ரவேல் தேசத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். Now we know that everything in the Old Testament had a meaning. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பொருள் உண்டு என்று நாம் the lamb that was slain in Egypt was a picture of Jesus dying on the cross. எகிப்திலே அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய். And the children of Israel going through the Red Sea was a picture of water baptism. சிவந்த சமுத்திரத்துக்குள்ளாக கடந்து செல்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. And the cloud coming down from above was a picture of the baptism in the Holy Spirit. மேலிருந்து வடக்குதான் அந்த மேக ஸ்தம்பமானது பரிசுத்த அபிஷேகத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. And even the serpent lifted up on the cross was a picture of Jesus becoming sin for us on the cross. அங்கே உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பம் அதுவும் கூட நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாயிருக்கிறது. So everything in the Old Testament had a meaning. ஆகவே பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு. Even the high priest was a picture of Jesus, our high priest. பிரதான ஆசாரியர் நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசுவுக்கு ஒப்பாயிருக்கிறார். And the temple was a picture of the church, all of us meeting together. அங்கே உள்ளதான அந்த தேவாலயமானது இப்பொழுது நாம் கூடுகிற சபைக்கு ஒப்பாயிருக்கிறது. What was the meaning of circumcision? விருத்தசேதனம் அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அடையாளம் என்ன? That was so important that the Lord said, if you are not circumcised, you cannot be part of my people. விருத்தசேதனம் பண்ணப்படாவிட்டால் என்னுடைய ஜனமா இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னபடினால இது மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. See Genesis chapter 17. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். That is the place where the Lord instituted circumcision for the first time. முதல் முறையாக விருத்தசேதனத்தை ஆண்டவர் நியமித்த இடம் இந்த இடம்தான். And he said to Abraham, verse 12, every male among you is 8 days old shall be circumcised. Any foreigner, anyone bought with money, he's got to be circumcised. 12ஆம் வசனத்திலே 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வீட்டில் அது அந்நியனும் அப்படியே விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். And verse 14, if a person is not willing to be circumcised, he will be cut off from my people. அப்படி விருத்தசேதனம் பண்ணப்படாமல் இருக்கக்கூடிய எந்த நபரும் என் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். He has broken my covenant. அவன் என் உடன்படிக்கையை மீறினான். So that's what God said. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். That was so important. இது மிக முக்கியமான ஒரு காரியமா இருந்தது. It was more important than even water baptism. தண்ணீர் ஞானஸ்நானத்தை காட்டிலும் அது முக்கியமானதா இருந்தது. Nowhere in the Bible does it say, if you don't get baptized in water, you can't belong to God's people. தண்ணீர் ஞானஸ்நானம் பெறாவிட்டால் தேவனுடைய ஜனமா இருக்க முடியாது என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை. Many people have gone to heaven who didn't get baptized in water. தண்ணீர் ஞானஸ்நானம் படாத அநேகர் பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார்கள். Who died in the last moment they accepted Christ on a sick bed or something. வியாதி படுக்கையிலே கடைசி நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். In the Old Testament, circumcision was more important than even baptism. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அதை காட்டிலும் மிக முக்கியமான விருத்தசேதனம். What is the meaning of it? அதனுடைய பொருள் என்ன? It's very important to understand. இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியம். We read in Philippians chapter 3, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். the meaning of circumcision. விருத்தசேதனத்தினுடைய அர்த்தத்தை நாம் வாசிக்கிறோம். Philippians chapter 3, verse 3. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். He says in verse 2, beware of the false circumcision. பொய்யான விருத்தசேதனத்துக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று நாம் அதை முந்தின வசனத்தில் The வாசிக்கிறோம். false circumcision is the people who are just circumcised in their body. தங்களுடைய சரீரத்திலே விருத்தசேதனம் பண்ணி கொண்டவர்தான் அவர் பொய்யான விருத்தசேதனம் என்று பார்க்கிறோம். He says in the new covenant, you can't become part of God's people just by that physical circumcision. புதிய உடன்படிக்கையிலே
நீங்கள் சரீர பிரகாரமான இந்த விருத்த சேதனத்தின் மூலமாக தேவனுடைய ஜனமாய் மாற முடியாது. But we are the true circumcision, verse 3. ஆனால் 3ஆம் வசனத்திலே நாமே மெய்யான விருத்த சேதனம் உள்ளவர்கள். And what is the mark of this circumcision? இந்த விருத்த சேதனத்தின் அடையாளம் என்ன? Just like in the Old Testament, they cut off a piece of the flesh and threw it off. பழைய ஏற்பாட்டிலே இந்த மாம்சத்தின் ஒரு பகுதியை எரிந்து விடுமானால் நான் வேலை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறான். How can he get a job if God paralyzes him and makes him sick? அவன் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாக ஆகிவிட்டால் எப்படி அவனுக்கு வேலை கிடைக்கும்? The Bible says, let not the rich man glory in his riches. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்திலே மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று வேதம் Let சொல்கிறது. not the clever man glory in his cleverness. அறிவாளி தன்னுடைய அறிவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். The world is full of people who have confidence in their own ability, in their own wealth, in their own resources. தங்கள் சொந்த திறமையிலே, தங்கள் சொந்த சக்தியிலே, கருத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களாலே இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது. That is how every child of Adam is. ஆதாமின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் இருக்கிறார்கள். But when we come to Christ, நாம் கிறிஸ்துவோட வரும்பொழுது, we give our life to Christ, நாம் நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, we need this true circumcision. இந்த மெய்யான விருத்த சேதனம் நமக்கு தேவையாகிறது. அது என்ன? We put away this confidence in our flesh which all the people in the world have. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடியன தங்கள் மாம்சத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் அகற்றி விடுகிறோம். Lord, I don't think of myself anymore as rich or clever or white or black or anything. ஆண்டவரே, நான் ஐஸ்வர்யவான் என்றோ அல்லது புத்திசாலி என்றோ அல்லது வெள்ளை தோல் என்றோ கருப்பு தோல் என்றோ நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்? See all these film stars, they glory in their physical appearance. சினிமா நட்சத்திரங்களை பாருங்கள், அவர்கள் சரீர தோற்றத்திலே மேன்மை பாராட்டுகிறார்கள். If something happens to their face and they lose their beauty, their job is gone. ஏதோ ஒன்று நடந்து தம்முடைய முகத்திலே உள்ள அழகு போய்விட்டது என்று சொன்னால் அவருடைய வேலையும் போய்விட்டது. But we don't have confidence in our beauty. நமக்கு நம்முடைய அழகிலே நம்பிக்கை இல்லை. We have confidence in nothing that we are by ourselves. நம்மாலே உண்டாகிற எந்த ஒரு காரியத்திலேயும் நமக்கு நம்பிக்கை இல்லை. But we have confidence only in Jesus. இயேசுவில் மாத்திரமே நமக்கு நம்பிக்கை உண்டு. It says we glory in verse 3 only in Jesus Christ, and we don't have any glory in ourselves. 3ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள் மட்டுமே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். That is the mark of the people of God in the new covenant. புது உடன்படிக்கையிலே தேவ ஜனமுடைய அடையாளம் இதுதான். So many of our problems come because we are not spiritually circumcised. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருக்கிறபடியால் அநேக பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. I am absolutely confident that is the reason. இதுதான் காரணம் என்பதை நான் முழு நிச்சயமாய் நிச்சயித்திருக்கிறேன். All your problems come because spiritually in your heart you are not circumcised. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே உங்கள் உள்ளத்திலே விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருக்கிறபடியால் தான் எல்லா பிரச்சனைகளும் வருகிறது. That means you have some confidence in yourself. அதனுடைய பொருள் என்ன? உங்களுடைய காரியத்தில் ஏதோ ஒன்றின் மேலே நம்பிக்கை வைக்கிறீர்கள். Or you are depending on some other human being. அல்லது வேறொரு மனிதனை நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். Maybe you are depending on your elder brother in your church. ஒரு சபையில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரனை உங்களுடைய நீங்கள் சார்ந்திருக்கலாம். And you get disappointed when he cannot help you the way you think he should help you. அவர் இப்படித்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அப்படி அவர் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவர் மீது நம்பிக்கை இழக்கிறீர்கள். If you are spiritually circumcised, ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தால், then when people help you, you're happy. When they don't help you, you're still happy. ஜனங்கள் உங்களுக்கு உதவி செய்தால் சந்தோஷமா இருப்பீர்கள், உதவி செய்யாவிட்டாலும் சந்தோஷமா இருப்பீர்கள். And you have no complaint against anybody. யார் மீதும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. Let me ask all of you sitting here. உட்கார்ந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் கேட்கிறேன். Can you honestly say, I have no complaint against any human being today? இன்றைக்கு எந்த ஒரு மனிதன் மீதும் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, புகாரும் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா? People have done so many things, but I have no complaint against them. ஜனங்கள் எனக்கு எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் மீது எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்ல முடியுமா? Don't answer that too quickly. உடனடியாக இதுக்கு பதில் சொல்லிவிட வேண்டாம். Just think for a moment. கொஞ்ச நேரம் எண்ணி பாருங்க. Think even during the last 1 week. கடந்த ஒரு வாரத்திலே Whether you had a complaint against somebody who did something or did not do something to help you. ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்தபடினாலோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யாதபடினாலோ உங்களுக்கு அவர் மீது ஒரு குறை இருந்திருக்கிறதா? Why are you unhappy? ஏன் நீங்கள் துக்கமாயிருக்கிறீர்கள்? Because you're not circumcised in your heart. உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. That's what the Lord has shown me. இதைத்தான் தேவன் இடத்திலே காண்பித்தார். You want to belong to my people, you must have no confidence in the flesh. என்னுடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மாம்சத்திலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. Not in your own flesh. உங்களுடைய மாம்சத்திலே நம்பிக்கை இருக்கக்கூடாது. Not in anybody else's flesh. வேறு யாருடைய மாம்சத்திலே நம்பிக்கை இருக்கக்கூடாது.
We have confidence only that my Lord will help me. என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்பதை நம்முடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும். And if you develop that life, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் you'll be ready to face the future. நீங்கள் எதிர்காலத்தை சந்திப்பதற்கு ஆயத்தமானவர்களாக That's இருப்பீர்கள். what we read in John chapter 16. இதைத்தான் நாம் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். He says, all of you are going to run away. எல்லாரும் ஓடிவிடுவீர்கள். You'll all go to your own home because it is much safer inside the four walls of your own home. உங்களுடைய சொந்த வீட்டின் 4 சுவருக்குள்ளாக நீங்கள் பாதுகாப்பா இருக்க முடியும். ஆகவே நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு ஓடிவிடுவீர்கள். And you will not think of me, who is living all by myself. நானாக வாழ்ந்து தனியாக என்னை விட்டுவிட்டு நீங்கள் என்னை குறித்து சிந்திக்க மாட்டீர்கள். You will not think of me, who has given up my home. I don't have a place to lay my head. என்னுடைய தலைசாக்கி எனக்கு இடமில்லை, வீட்டை விட்ட என்னை நீங்கள் எண்ண மாட்டீர்கள். You all got a home to run to. நீங்கள் எல்லாரும் போவதற்கு ஒரு வீடு இருக்கிறது. I don't have a home. My brothers don't believe in me. எனக்கு ஒரு வீடு இல்லை, என் சகோதரர்கள் நம்பிக்கை வைப்பதில்லை. You know that can happen. இது நடக்க முடியும். A lot of believers we have seen sometimes, good brothers and sisters in the church, so helpful in so many things. சபையிலே நல்ல சகோதர சகோதரிகள் பல காரியங்களிலே பல விதங்களிலே உதவியாக இருந்தவர்கள். I've seen that in Bangalore. பெங்களூரில் நான் பார்த்திருக்கிறேன். You know, in past years, so many brothers were so active in helping during the conference time. கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலே நடக்கக்கூடிய பல ஆயத்த வேலைகளிலே மிகவும் நேர்த்தியாக உதவி செய்த அநேக சகோதரர்கள். Something happened. ஏதோ ஒன்று நடந்தது. And they got offended. மனத்தால் உடைந்து விட்டார்கள். They left the church. சபை விட்டு போய்விட்டார்கள். Not only left the church. சபை விட்டது மட்டுமல்ல. Now they speak evil against us. இப்பொழுது நம்மை குறித்து தீமையாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். We don't speak evil against them. நாம் அவர்களை குறித்து தீமையாய் பேசுவதில்லை. We say God bless them. தேவன் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லுவோம். But they curse us. அவர்கள் நம்மை They சபிக்கிறார்கள். speak evil about us. நம்மை குறித்து தீமையாய் பேசுகிறார்கள். They forget all the hundreds of blessings they got when they were with us. அவர்கள் நம்மோடு கூட இருந்தபொழுது பெற்றுக்கொண்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை மறந்து விட்டார்கள். I know people who came to our church so poor. எவ்வளவோ ஏழ்மையான நிலையிலே சபைக்கு வந்தவர்கள் நான் நடந்திருக்கிறேன். We prayed with them, spiritually guided them, helped them, and they got good jobs. அவர்களுக்கு ஆவிக்குரிய உதவி செய்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், பல விதங்களிலே அவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறோம், நல்ல வேலை இப்பொழுது கிடைத்திருக்கிறது. They learned the principles of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் தத்துவங்களை கோட்பாடுகளை கற்றுக்கொண்டார்கள். Their children got blessed in the church. சபையிலே அவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Then their children grew up. பிள்ளைகள் பிறகு வளர்ந்தார்கள், got good jobs. நல்ல வேலைகள் அவர்களுக்கு கிடைத்தது. They left the church. They don't need the church anymore. இனிமேலும் சபை அவர்களுக்கு தேவையில்லை. ஒரு சபை விட்டு போய்விட்டார்கள். They got everything they want. அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைத்து விட்டது. It's like milking the cow completely and now it's old and good for nothing, you throw it away. கடைசி சொட்டு வரை மாட்டிலே பாலை கலந்து இப்போது அது பால் கறக்க முடியாத நிலை வந்தவுடனே அதை விரட்டி விடுவது போல. That's how they treat the church. இப்படித்தான் ஒரு சபையை நடத்துகிறார்கள். It's not because there's no more milk in the church. There's plenty there, but they don't want it. சபையிலே பால் நிறைய இருக்கிறது. பால் இல்லை என்று அர்த்தம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு இந்த பால் இனிமேல் தேவையில்லை. But ஆனால் I have seen how it has gone with all these people spiritually. இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியாக எப்படி நடந்திருக்கிறது என்பதையும் பார்த்திருக்கிறேன். All have gone down spiritually. அவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய ரீதியிலே கீழே போய்விட்டார்கள். Everyone. ஒவ்வொருவரும் financially they are prosperous. பொருளாதார ரீதியிலே அவர்கள் செழிப்பா இருக்கிறார்கள். They've gone down. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே கீழே So போய்விட்டார்கள். that can happen. இது நடக்க It முடியும். can happen in your church. உங்களுடைய சபையிலே இப்படி நடந்துள்ளதற்கு What சாத்தியம் உண்டு. are you going to do then? அப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? Are you going to complain about them? அவளை குறித்து குறை சொல்ல போகிறீர்களா? We have no confidence in the flesh. நமக்கு மாம்சத்திலே நம்பிக்கை இல்லை. I have decided that I shall always be an inwardly circumcised person. எப்பொழுதுமே நான் உள்ளாக விருத்தசேதனம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பேன் என்று நான் ஏற்கனவே தீர்மானமாக்கிட்டேன். This physical circumcision, once it's done, it's permanent forever. சரீர பிரகாரமான விருத்தசேதனம் ஒரு முறை பண்ணினால் அது நிரந்தரமாய் உள்ள விருத்தசேதனம். But spiritually it's not like that. ஆவிக்குரிய ரீதியில் அப்படி இல்லை. I can give away all confidence in the flesh today. இன்றைக்கு மாம்சத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்பிக்கையும் விட்டுவிடலாம். Be a wholehearted brother. இன்றைக்கு முழுகிறதை சகோதரனாக இருக்கலாம். And after 4 or 5 years, 4-5 ஆண்டுகள் கழித்து, and God has blessed me, தேவனை ஆசீர்வதிக்கிறார், using me, என்னை பயன்படுத்துகிறார். that flesh can grow again. And I am not circumcised. அந்த மாம்சமானது திரும்பவும் வளர்ந்து இப்பொழுது விருத்தசேதனம் பண்ணப்படாத நிலைக்கு வந்து விடுகிறது. Once again I become proud. இன்னும் ஒரு முறை நான் பெருமை அடைந்து விடுகிறேன். And then God's grace departs from me. தேவனுடைய கிருபை என்னை விட்டு நீங்கி விடுகிறது. I've seen it happen. இது நடப்பதை You பார்த்திருக்கிறேன். have to be careful. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். The great secret of Jesus' life was இயேசுவுடைய வாழ்க்கையின் பெரிய ரகசியம் என்னவென்றால் here in verse 32. 32ஆம் வசனம். He says, "You'll all leave me and you'll all go away. எல்லாரும் என்னை விட்டுவிடும் காலம் வரும்.
நீங்கள் எல்லாரும் போய்விடுவீர்கள். But he didn't hold on to them and said, please don't go, don't leave me alone. ஆனால் ஆண்டவரே எங்களை தனியே விட்டு விட வேண்டாம், போய்விட வேண்டாம் என்று He சொல்கிறார். didn't tell them that. இயேசு அவர்களை பார்த்து ஐயோ என்னை விட்டு விடாதீர்கள், போய்விட வேண்டாம் என்று சொல்லவில்லை. You want to go, you go. நீங்கள் போக வேண்டுமானால் போகலாம். Because he said. ஏன்? See that last part of verse 32. 32ஆம் வசனம் கடைசி பகுதியை பாருங்கள். I am not alone. நான் தனிமையாக இல்லை, My Father is with me. என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். That was the secret of Jesus' life. இதுதான் இயேசுவுடைய வாழ்க்கையின் He was very thankful for his 12 disciples. தம்முடைய 12 சீஷர்களுக்காக அவர் நன்றியுள்ளவராக இருந்தார். He was very thankful for many crowds of disciples. திரளான கூட்டத்தார் சீஷர்களாக இருந்தார்கள், அவர்களுக்காக சந்தோஷமாக He இருந்தார். was thankful for 70 disciples who went out preaching. அங்கே வெளியே சென்று பிரசங்கித்த 70 சீஷர்களுக்கு சந்தோஷமாக He இருந்தார். was thankful for 12. 12 பேருக்கு சந்தோஷமாக When இருந்தார். one of them left, he was thankful for the 11. அதிலே ஒருவன் போய்விட்டான், மீதி உள்ள 11 சீஷர்களுக்கு But சந்தோஷமாக when இருந்தார். the 11 also left, அந்த 11 பேரும் போன பிறகு கூட that's okay. சரி என்று சொல்லிவிட்டார். I will never be alone. நான் தனியா இருக்க போவதே இல்லை, Because there is one who will always be with me. ஏனென்றால் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறவர் ஒருவர் உண்டு. That was the secret of Jesus' life. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ரகசியம்.